வணக்கம் நண்பர்களே, இது லைஃப் அண்ட் லைட் தமிழ் சேனல். இன்று ஒரு அழகான நட்பு மற்றும் தைரியம் காட்டு கதையை கேட்போம். சிவப்பு துண்டு கட்டிய சிறிய வெள்ளை முயல் பசுமையான காட்டில் மகிழ்ச்சியுடன் துள்ளிக்கொண்டு செல்கிறது. மரங்கள் வழியாக சூரிய ஒளி பாய்கிறது. முயலின் முகத்தில் ஆர்வம் தெரிகிறது. சிவப்பு துண்டு கட்டிய முயல் ஒரு புன்னகையுடன் அமைதியாக ஓடையின் அருகே உட்கார்ந்திருக்கும் பச்சை ஆமையை சந்திக்கிறது. சுற்றிலும் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. முயலும் ஆமையும் ஒரு மஞ்சள் பறவை நீல நிற சிறகு நுனிகள் உடையது முட்களாலான புதரில் சிக்கியிருப்பதை கண்டுபிடிக்கின்றனர். பறவை கவலையுடன் இருக்கிறது. முயல் விரைவாக துள்ளி தனது கைகளால் முட்களை அகற்றுகிறது. ஆமை மெதுவாக பறவையை வெளியே எடுக்க உதவுகிறது. நண்பர்களின் அன்பும் ஒத்துழைப்பும் தெளிவாக தெரிகிறது. விடுபட்ட மஞ்சள் பறவை நீல நிற சிறகு நுனிகளுடன் மரக்கிளையில் சந்தோஷமாக பாடுகிறது. முயலும் சிவப்பு துண்டு ஆமையும் மகிழ்ச்சியுடன் கேட்டு புன்னகைக்கின்றனர். சூரிய ஒளி பிரகாசமாக தெரிகிறது. பறவை முயலும் ஆமையும் ஒரு மறைந்த காட்டுப்பாதையில் அழைத்து செல்கிறது. மாயமான ஒளி பாயும் அந்த பாதை ஒளிரும் அருவிக்குச் செல்கிறது. பெரிய ஒளிரும் அருவியின் அருகே முயல், ஆமை, பறவை மூவரும் சிரித்து விளையாடுகின்றனர். வானவில் நிற நீர்த்தூவல் காற்றில் பறக்கிறது. பசுமையான காடு சூழ்ந்துள்ளது. முயல், ஆமை, பறவை மூவரும் சேர்ந்து நிற்கிறார்கள். மகிழ்ச்சியான புன்னகையுடன் வானத்தை நோக்கி பார்க்கின்றனர். நட்பு, தைரியம், மகிழ்ச்சி ஆகியவற்றின் சின்னமாக காட்சி முடிகிறது. குட்டீஸ், கதை பிடிச்சதா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே லைஃப் அண்ட் லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை இன்னும் ஒரு அருமையான கதையோட வர்றேன். பை குட்டீஸ்.